வணக்கம் நண்பர்களே. 10th மேக்ஸ் எடுத்துக்காட்டு 2.40 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் எடுத்துப்போம். கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையா இல்லையா என கண்டறிவதற்கு அடுத்தடுத்த உறுப்புகள் விகிதம் சமமாக உள்ளதா என கண்டறிய வேண்டும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு சமமாக இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா T2/T1 ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம சம்மு போடலாம். செகண்ட் நம்பர் 14, ஃபஸ்ட் நம்பர் 7, T2னா செகண்ட் நம்பர், T1னா ஃபஸ்ட் நம்பர். ஸோ 14/7, 14 7ஆல் வகுத்து போடுங்க. 4 7s are 7, 2 7s are 14. ஸோ ஆன்சர் 2. இப்போது T2/T1 போட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி அடுத்த ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இதே ஃபார்முலாவும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர், அதுக்கப்புறம் அடுத்த 2 நம்பர், அதுக்கப்புறம் அடுத்த 2 நம்பர். ஸோ ரொம்ப ஈஸி. அடுத்து 21/14 போடுங்க. 21 14ஆல் அடித்தா எத்தனை வரும்? இது 7th டேபிளே போடலாம். 1 7 2 7 14, 3 7 21. ஸோ இதோட ஆன்சர் 3/2. இப்போ நம்ம அதே T4/T2 போட்டு பார்க்கலாம். அடுத்து இந்த 4th உறுப்பையும் 3rd உறுப்பையும் போடலாம். அதுக்கு 28/21. இது ரெண்டுமே 7th டேபிள் அடங்குமா? அடங்கும். 3 7 21, 4 7 28. ஸோ இதோட ஆன்சர் 4/3. இப்போது இதோட ஃபுல் ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு ஆன்சர் 2 வந்திருக்கு, இதுக்கு ஆன்சர் 3/2 வந்திருக்கு, இதுக்கு ஆன்சர் 4/3 வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் 7 14 21 28 என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு எழுதணும்.